بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவனிடமே உதவி கூறுகிறேன். அவனிடமே உள ரீதியான பாவங்களுக்கும் பரிகாரம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு தஸ்வியத்து சுஃபூஃபி ஹல் ஹுவ வாஜிபத்துன் அம் சுன்னத்துன், தொழுகையிலே அணிகளை நேர்படுத்துவது, சமப்படுத்துவது வாஜிபா அல்லது சுன்னாவா என்ற கேள்விக்கு பதிலாக சில உலமாக்கள் அசுன்னா தஸ்வியத்து சுஃபூஃபி, சஃப்புகளை நேர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது சுன்னா என்றும், இன்னுமொரு சாரார் இன்ன தஸ்வியத்து சஃபி வாஜிபத்துன், சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவது, நேர்படுத்துவது கட்டாயம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா ரஆ ரஜுலன் பாதியன் சத்ரஹு, ஒரு மனிதரை நபிகளார் பார்க்கின்றார்கள். அவருடைய சத்ர், இருதயம் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் சொன்னார்கள், இபாதல்லாஹ், நேரடியாக அவரை குறிப்பிட்டு சொல்லாமல், அவருடைய மனதை புண்படுத்தி விடாமல், இபாதல்லாஹ், அடியார்களே என்று பொதுவாக அழைத்து சொன்னார்கள். லதஸவ்வுன்ன சுஃபூவக்கும், உங்களுடைய அணிகளை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள், ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், சமப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையானால் யுகாலிஃபன் அல்லாஹ் பைன உஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் முரண்பாட்டை ஏற்படுத்தி விடுவான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நபிகளாருடைய கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விடயத்தை எச்சரிக்கை செய்திருந்தால் அது ஹராத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு கடுமையான காரியத்தை விட்டதற்காக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு எச்சரிக்கை செய்திருப்பார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வல் கௌலு பி உஜூபி தஸ்வியத்து சுஃபூஃபி கௌலுன் கவியுன், சஃப்புகளை நேர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது கட்டாயம் என்ற கருத்தாகிறது. அது உறுதியான கருத்தாக அமைந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார், பாபுன் இஸ்மு மன் லம் யுதிம்ம சுஃபூஃப, சஃப்புகளை இத்மாம் பூர்த்தி செய்யாதனுடைய பாவம் என்று தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் தான் சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவது வாஜிப் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் எமது அணிகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு, ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நாம் உடன்பாடாக இருக்க வேண்டும். நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.